இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நயவஞ்சகமாக தமிழர்களை ஏமாற்ற நினைத்த பெரியார் எனப்படும் ஈவே ராமசாமி நாயக்கர் குறித்து பார்ப்போம். காங்கிரஸ் அரசின் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருந்த ராஜகோபாலாச்சாரியார் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் இந்தியை கட்டாயமாக்குவேன் என 1937ஆம் ஆண்டு அறிவித்தார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு எதிர்வினையும் எழுந்திராத நிலையில் உடனடியாகவே 12/2/1937ஆம் ஆண்டு ஈழத்து அடிகளார் என அழைக்கப்பட்ட ஈழத்து சிவானந்த அடிகளார் இந்தி திணிப்புக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டார். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்தி திணிப்புக்கு எதிராக வெளியிடப்பட்ட முதலாவது அறிக்கை. இதை செய்தது ஈழத்தமிழர். ராஜாஜி முதல்வரான உடன் அவரது இந்தி திணிப்புக்கு எதிராக தந்தியடித்து முதலாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்தார் ஈழத்து அடிகளார். கட்டாய இந்தி திணிப்பை கொண்டு வந்த போது அதனை எதிர்த்து 1/6/1938ஆம் ஆண்டு சட்டமன்றம் மற்றும் ராஜாஜி வீட்டின் முன்னால் முற்றுகை போராட்டம் நடாத்த திட்டமிட்டார் ஈழத்து அடிகளார். இதற்கான அறிக்கையை எழுதிக்கொண்டு பெரியார் எனப்படும் ஈவேராவிடம் அவரின் குடியரசு இதழில் வெளியிட்டு தருமாறு கேட்டிருந்தார் ஈழத்தடிகளார். அறிக்கையை படித்த ஈவேரா, இது காங்கிரஸ்காரர் கையாளும் சண்டித்தனம், சத்தியகிரக மறியல் என்பதெல்லாம் வெறும் கேலிக்கூத்து என்று சொல்லி இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய ஈழத்தடிகளை அவமானப்படுத்தி அனுப்பினார். இந்த நிலையில் ஏற்கனவே 26/12/1937ஆம் ஆண்டு அன்று திருச்சியில் இடம்பெற்ற தமிழர் மாநாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்திற்கான நிலைப்பாட்டை பசுமை நாவலர் எஸ். சோமசுந்தர பாரதியார், கியா பே. விஸ்வநாதம், டி.மி. வேதாச்சலம், சி.டி. நாயகம் முதலானோரோடு பேசி ஒருமைப்பாட்டிற்கு வந்திருந்தார் ஈழத்தடிகளார். திட்டமிட்டபடி 1/6/1938இல் முதல்வரின் வீட்டின் முன்னால் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தொடங்கியது. சி.டி. நாயகம் அவர்கள் போராட்டத்திற்கான பந்தலை அமைத்து கொடுத்தார். போராட்டம் தொடங்கி 3ஆம் நாள் போராட்ட இடத்திற்கு வந்த பெரியார், இந்தி எதிர்ப்பு போராட்டம் தேவையற்றது என குழப்பம் விளைவிக்க, இந்த விடயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதுதான் தமிழுக்கும் தமிழருக்கும் நல்லது என போராட்டக்காரர்கள் சொல்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கிறார் பெரியார். இந்த நிலையில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்திய ஈழத்தடிகள், அருணகிரி அடிகள் மற்றும் சண்முகானந்த அடிகள் ஆகியோரை 9 மாதங்கள் சிறையில் அடைக்கிறது அதிகார வர்க்கம். இதன் பின்னர் இந்தி திணிப்பை கைவிட்டு விட்டதாக ராஜாஜி அறிவிக்க, இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கிறார் பெரியார். இந்த நிலையில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்க பெரியாருக்கு உரிமை இல்லை என தெரிவித்த ஈழத்தடிகளார் இந்தி திணிப்பு அரசாணை நீக்கப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதனோடு நின்றுவிடாமல் 4/11/1939 அன்று ஆளுநர் மாளிகை முற்றுகையிடப்படும் என அறிவித்தார். இதன் பின்னரே ராஜாஜி அரசால் கட்டாய இந்தி ஆணை நீக்கப்பட்டது. ஈழத்து அடிகளாரும் துணை நின்றவர்களும் சிறையில் அடைக்கப்பட, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை விரும்பியிராத பெரியார் அதை ஆட்டைய போட்டது மட்டுமல்லாமல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்ததாக தமிழக மக்களை ஏமாற்றினார். சிறை மீண்ட ஈழத்தடிகளார் மீண்டும் போராட்டத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் அச்சத்தில் ராஜாஜி இந்தி ஆணையை நீக்கினார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விரோதமான ஈவே ராமசாமி நாயக்கர் எனப்படும் வடுகனை பெரியார் என பெருப்பித்து காட்டப்பட்டிருக்கும் பிம்பத்தை இனிமேலாவது அறிந்து கொள்வோம்.